இன்றைய முக்கிய செய்திகள். விண்டோஸ் செயலிழப்பு காரணமாக உலகம் முழுவதும் விமான சேவை பாதிப்பு. பங்குச்சந்தை, ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதி. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 6 முக்கிய மசோதாக்கள் தாக்கல். பேரிடர் மீட்பு பணியில் தன்னார்வ அமைப்புகளை சேர்க்க சட்ட திருத்தம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் கனமழை. தமிழகத்திற்கு 78,000 கன அடி தண்ணீர் திறப்பு. அம்மா உணவகத்தில் நேரில் ஆய்வு செய்த ஸ்டாலின். சிறப்பாக பராமரிக்க 21 கோடி ரூபாய் ஒதுக்கி ஆணை. மத்திய அரசின் புதிய சட்டங்கள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதாக கருத்து. சட்ட ஆணையத்தை ஆலோசிக்காதது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. வணக்கம். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தொழில்நுட்ப செயலிழப்பு காரணமாக உலகம் முழுவதும் விமானங்கள், வங்கிகள், தொலைக்காட்சி சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. உலகம் முழுவதும் விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், வர்த்தக நிறுவனங்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் கணினி மயமாகிவிட்டன. இந்த நிறுவனங்கள் மைக்ரோசாஃப்ட் இயங்குதளத்தை பயன்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் மைக்ரோசாஃப்ட் இயங்குதளத்தை பயன்படுத்தும் நிறுவனங்கள் ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் (BSOD) என்ற செயலிழப்பை இன்று பிற்பகல் சந்தித்தன. இந்த தொழில்நுட்ப செயலிழப்பால் அமெரிக்காவின் மிகப்பெரிய விமான நிறுவனங்களான டெல்டா மற்றும் யுனைடெட் ஆகியவை சேவையை ரத்து செய்துள்ளன. இங்கிலாந்தில் விமானம், ரயில், பங்குச்சந்தை, தொலைக்காட்சி சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தயாரித்த ஒரு ஆன்டி வைரஸ் பாதுகாப்பு செயலி இந்த ஹார்ட்வேருக்கும் விண்டோஸ்க்கும் நடுவில். பாதுகாப்பு செயலி ஆன்டி வைரஸ்னாலே அந்த லேயர்ல தான் இருக்கும். ஹார்ட்வேருக்கும் விண்டோஸ்க்கும் நடுவில் இயங்கும். அப்போதான் அது கம்ப்யூட்டரை முழுக்க பாதுகாக்க முடியும். அந்த கிரவுட் ஸ்ட்ரைக்குங்கிற தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர், அதில் இன்னைக்கு காலையில் அவங்க அனுப்பின அப்டேட்டில் ஒரு பக் இருக்கு. அதனால அந்த லேயரில் இருக்கிற பக்னால அதற்கு மேலே வர விண்டோஸ் இயங்க முடியல. அதனால தான் அந்த ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் அப்படின்னு வருது. ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத்தில் கம்ப்யூட்டர் கெட்டு போயிடுச்சு, டேட்டா போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை. துபாயில் உள்ள விமான நிலையத்திலும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் அங்கிருந்து இந்தியா வர வேண்டிய பயணிகள் விமான நிலையத்திலேயே காத்திருக்கின்றனர். ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட், ஜெர்மனியின் பெர்லின், போர்ச்சுகல் நாட்டின் லிஸ்பன், நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் நகரங்களில் உள்ள விமான நிலையங்களிலும் கணினி சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். டெல்லி விமான நிலையத்தில் தானியங்கி இயந்திரங்கள் செயல்படாததால் ஏர் இந்தியா, இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட் உள்ளிட்ட விமான நிறுவனங்கள் பாதிப்பை சந்தித்துள்ளன. பயணிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய போர்டிங் பாஸ் கணினிகள் மூலம் அச்சிட முடியாததால் பயணிகளிடம் விவரங்களை பெற்று அவற்றை கையால் எழுதி வழங்கப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் விமானங்களின் வருகை, புறப்பாடு குறித்த அறிவிப்பு திரைகள் செயலிழந்தன. இண்டிகோ நிறுவனத்தின் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் திரும்பிச் சென்றனர். இங்கே இண்டிகோ ஃப்ளைட்டு 6 o'clock ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். இப்போ டிக்கெட் ஃபஸ்ட்டு நான் 4:30க்கு வரும்போது ஒரு ½ அன் ஹவரில் வரேன் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வரல. 5 o'clock திருப்பி கேட்டாலும் திருப்பி சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. கேன்சலேஷனுக்கு ரீஃபண்டுக்கும் இப்போதைக்கு முடியாது, எதனால் நாளைக்கு காலையில் தான் முடியும். கேட்டால் மைக்ரோசாஃப்ட் இது குளோபல் இஷ்யூன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் செயலிழப்பால் பெங்களூருவில் உள்ள தொழில்நுட்ப நிறுவனங்களும் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளன. ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமான டெல்ஸ்ட்ரா நாடு முழுவதும் உள்ள தமது சேவை மையங்களை மூடியுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வரும் 26ஆம் தேதி ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் மைக்ரோசாஃப்ட் கோளாறால் போட்டி நடத்தும் பணிகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திற்கு ஆன்டிவைரஸ் மென்பொருளை வழங்கும் கிரிவ்ஸ்ட்ரைக் பால்கன் சென்சார் தனது தளத்தை மேம்படுத்தும் பணியின் போது இதுபோன்ற கோளாறு ஏற்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாக அந்த நிறுவனத்தின் செயல் அதிகாரி ஜார்ஜ் கர்ட்ஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் பேரிடர் மீட்பு பணிகளில் தன்னார்வ அமைப்புகளை ஈடுபடுத்துவது தொடர்பான திருத்த மசோதா உள்ளிட்ட 6 சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக மக்களவைச் செயலகம் அறிவித்துள்ளது. 18வது நாடாளுமன்றத்தின் 2வது கூட்டத்தொடர் 22ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நடப்பு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 23ஆம் தேதி தாக்கல் செய்கிறார். அதைத் தொடர்ந்து ஜம்மு மற்றும் காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களுக்கான பட்ஜெட்டுகளும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. இந்நிலையில் மழைக்கால கூட்டத்தொடரில் 6 முக்கிய சட்ட மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அது குறித்த விவரங்களை மக்களவைச் செயலகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. பேரிடர் மீட்பு பணிகளில் தன்னார்வ அமைப்புகளை ஈடுபடுத்துவது தொடர்பான திருத்த மசோதா விமான போக்குவரத்து துறையில் வர்த்தகத்தை எளிமைப்படுத்த 1934ஆம் ஆண்டு சட்டத்தில் திருத்தம் செய்து வாயுயன் வித்யேக் என்ற சமஸ்கிருத பெயரிலான புதிய மசோதா
தொழிற்சாலை கொதிக்கலன்களின் பாதுகாப்பு தொடர்பான தற்போதைய மசோதாவிற்கு மாற்றாக புதிய மசோதா, காபி மற்றும் ரப்பர் உற்பத்தி தொடர்பான ஊக்குவிப்பு மற்றும் மேம்பாட்டு மசோதாக்கள் என 6 முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. இந்த மசோதாக்கள் மீது விவாதம் நடத்தப்பட்டு நிறைவேற்றப்படும். கடந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படாமல் உள்ள மசோதாக்களும் நிறைவேற்றப்படும். இதனிடையே மக்களவையை அமைதியாக வழிநடத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் நிகழ்ச்சி நிரலை வடிவமைக்கவும் அலுவல் ஆய்வுக் குழுவை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்துள்ளார். இக்குழுவில் பாஜகவின் திரு அனுராக் தாக்கூர் உள்ளிட்ட 6 எம்பிக்களும், காங்கிரஸ் கட்சியின் திரு கௌரவ் கோகாய், திரு கொடிக்குன்னில் சுரேஷ், திமுகவைச் சேர்ந்த திரு தயாநிதி மாறன், தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த லவு ஸ்ரீகிருஷ்ண தேவராகிலு, ஐக்கிய ஜனதாதள கட்சியைச் சேர்ந்த திரு திலேஷ்வர் கமாயத், திரிணாமுல் காங்கிரசின் திரு சுதீப் பந்தோபாத்யாயா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக 78,000 கனஅடி நீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக கர்நாடகாவின் கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கபினி, KRS, நுகு அணைகளிலிருந்து வினாடிக்கு 78,000 கனஅடி நீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல்லில் 35,200 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது வினாடிக்கு 45,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் பரிசல் இயக்க 4வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 45,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென அதிகரித்து தற்போது 57 அடியை நெருங்கியுள்ளது. இதையடுத்து குடிநீர் தேவைக்காக தற்போது 1000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம், சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை மாவட்ட நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நொய்யலாறு, சித்திரை சாவடி தடுப்பணையில் நீர் ஆர்ப்பரித்து செல்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆங்காங்கே மரக்கிளைகள் முறிந்து விழுந்துள்ளன. சிறுவாணி அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக விட்டு மிதமான மழை பெய்து வருவதால் நீர் தேக்கத்திற்கு வினாடிக்கு 100 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று 140 கனஅடியாக உயர்ந்துள்ளது. பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் 2 வீடுகள் இடிந்து விழுந்ததில் ஒருவர் படுகாயமடைந்தார். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை, எண்ணூர், நாகை, தூத்துக்குடி, புதுச்சேரி உட்பட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒடிசா கடற்கரை பகுதிகளை தாண்டி பூரி அருகே நாளை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் நாளை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் வரும் 25ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அம்மா உணவகத்தை நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், அம்மா உணவகங்களை சிறப்பாக பராமரிக்க 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சியின் 200 கோட்டங்களிலும் அரசு மருத்துவமனைகளிலும் அம்மா உணவகங்கள் தொடங்கப்பட்டன. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் அவற்றை தொடர்ந்து நடத்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்ததை தொடர்ந்து சென்னை மாநகராட்சி 469 கோடி ரூபாய் ஒதுக்கி அவற்றை சிறப்பாக நடத்தி வருகிறது. காலையில் இட்லி, மதியம் கலவை சாதம், இரவில் சப்பாத்தி உள்ளிட்ட உணவுகள் மலிவு விலையில் விற்கப்படுவதால் ஏழை மக்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்று திடீர் என நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது உணவக சமையல் கூடம், உணவு பரிமாறும் இடம் ஆகியவற்றை பார்வையிட்ட அவர் அவற்றை தூய்மையாக பராமரிக்குமாறு அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் அறிவுறுத்தினார். உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பொதுமக்களிடம் உணவின் தரம், சுவை குறித்து கேட்டறிந்த திரு ஸ்டாலின் தாமும் அவற்றை ருசித்து பரிசோதித்தார். இதையடுத்து எக்ஸ் வலைதளத்தில் தமது ஆய்வு குறித்து பதிவிட்டுள்ள அவர், பல்வேறு அம்மா உணவகங்களில் உள்ள பழைய பாத்திரங்களை மாற்றி புதிய பாத்திரங்கள் மற்றும் கருவிகளை வாங்க 7 கோடி ரூபாயும், உணவகங்களை பராமரிக்க 14 கோடி ரூபாயும் என மொத்தம் 21 கோடி ரூபாயை ஒதுக்கி உத்தரவிட்டிருப்பதாக கூறியுள்ளார். மேலும் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள அம்மா உணவகங்களை நேரில் ஆய்வு செய்து உதவுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்.
அம்மா உணவகங்களுக்கு தேவையான அரிசி, கோதுமை ஆகியவை நுகர்பொருள் வாணிப கழகம் மூலமாகவும், மளிகைப் பொருட்கள், காய்கறிகள், சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் திருவல்லிக்கேணி கூட்டுறவு சங்கம் மூலமும், தயிர், ஆவின் மூலமும் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டங்கள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் வகையில் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இந்திய தண்டனை சட்டம், குற்ற விசாரணை நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகியவற்றுக்கு மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா மற்றும் பாரதிய சாக்ஷ்ய சன்ஹிதா ஆகிய 3 புதிய சட்டங்கள் சமஸ்கிருத பெயருடன் நிறைவேற்றப்பட்டு கடந்த 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளன. நாடு முழுவதும் இதற்கு வழக்கறிஞர்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த புதிய சட்டங்களை ரத்து செய்ய கோரி திமுக சார்பில் அதன் அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நாடாளுமன்றத்தில் 140 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சூழலில் எந்த விவாதமும் இல்லாமல் இந்த சட்டங்கள் அவசர கதியில் நிறைவேற்றப்பட்டதாகவும், எனவே இவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் திரு SS சுந்தர், திரு செந்தில்குமார் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது திமுக தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு NR இளங்கோ, அரசியலமைப்பு சட்டப்படி ஆங்கிலத்தில் மட்டுமே சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்றும், சமஸ்கிருதத்தில் சட்டங்களை நிறைவேற்றி இருப்பது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்றும் வாதிட்டார். இந்த சட்டங்கள் குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தாலும் சரி, குற்றத்தில் பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, இருவருக்குமே எதிரானதாக, அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதிப்பதாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியும், இந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தினால் எந்த ஒரு குற்றவியல் புலன் விசாரணையும் ஒழுங்காக செய்ய முடியாது என்றும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் வேண்டும் என மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ARL சுந்தரேசன் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து புதிய சட்டங்கள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் வகையில் உள்ளதாகவும், அதனை இயற்றும் முன்பு சட்ட ஆணையத்தை ஆலோசித்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட நீதிபதிகள் புதிய சட்டங்கள் தொடர்பாக 4 வாரங்களில் மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். ஒரு பள்ளியில் இருந்து வேறு பள்ளியில் சேர்க்கை கோரும் மாணவர்களிடம் மாற்றுச் சான்றிதழை வற்புறுத்தக்கூடாது என தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க பள்ளிக் கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பேரிடர் காலத்தில் கட்டணம் செலுத்த முடியாமல் தனியார் பள்ளி மாணவர்கள் வேறு பள்ளிகளில் சேர்ந்தனர். இதற்காக மாற்றுச் சான்றிதழ் கோரும் போது கட்டண பாக்கி உள்ளிட்ட காரணங்களை கூறி மாற்றுச் சான்றிதழ் வழங்க மறுப்பதாக புகார் எழுந்ததை அடுத்து மாற்றுச் சான்றிதழ் இல்லாமல் மாணவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இதை எதிர்த்து சுயநிதி பள்ளிகள் சங்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி, வேறு பள்ளிகளில் சேர விரும்பும் மாணவர்கள் மாற்றுச் சான்றிதழ் கோரி தற்போது படிக்கும் பள்ளிகளிடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், அந்த விண்ணப்பங்கள் பெற்ற 1 வாரத்தில் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு மாற்றுச் சான்றிதழ் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகள் திரு SM சுப்பிரமணியம் மற்றும் திரு குமரப்பன் அமர்வு, வேறு பள்ளிகளுக்கு மாணவர்களை சேர்க்கும் போது மாற்றுச் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் என வற்புறுத்தக்கூடாது என உத்தரவிட்டு தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்தனர். மாற்றுச் சான்றிதழ் என்பது மாணவர்களின் தனிப்பட்ட ஆவணம் என்பதால் மாற்றுச் சான்றிதழ் வழங்கும் போது கட்டண பாக்கி உள்ளது என்றோ, காலதாமதமாக கட்டணம் செலுத்தியதாகவோ குறிப்பிட்டு மாணவர்களை மனு ரீதியாக பாதிப்படைய செய்யக்கூடாது என்றும் உத்தரவிட்டனர். மாற்றுச் சான்றிதழ் என்பது ஒரு பள்ளியில் இருந்து வேறொரு பள்ளிக்கு மாணவர்கள் சேர்வதற்கான ஒரு ஆவணமே தவிர பெற்றோர்களிடம் இருந்து கட்டண பாக்கியை வசூலிக்கக்கூடிய கருவி அல்ல என்றும் நீதிபதிகள் கூறினர். கல்வி உரிமை சட்டப்படி மாற்றுச் சான்றிதழ் கட்டாயமல்ல என்பதால் இது சம்பந்தமான விதிகளை 3 மாதங்களில் திருத்தம் செய்ய தமிழக அரசிற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள், ஒரு பள்ளியில் இருந்து வேறொரு பள்ளியில் சேர்க்கை கோரும் மாணவர்களிடம் மாற்றுச் சான்றிதழ் சமர்ப்பிக்கும்படி நிர்பந்திக்க கூடாது என தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க பள்ளி கல்வித்துறைக்கு உத்தரவிட்டனர். இனி வருவது செய்தி துளிகள். இந்தியாவில் 50 விழுக்காடு மக்களுக்கு மட்டுமே 3 வேளையும் உணவு கிடைப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. மாநில அளவில் தமிழ்நாடு, கேரளாவில் 98 விழுக்காட்டினருக்கு 3 வேளையும் உணவு கிடைக்கும் நிலையில், பிரதமர் திரு மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் வெறும் 31 விழுக்காட்டினருக்கு மட்டுமே 3 வேளையும் உணவு கிடைப்பது அம்பலமாகியுள்ளது. சர்ச்சைகளில் சிக்கிய பூஜா கெட்கரின் IAS தேர்ச்சியை ஏன் ரத்து செய்யக்கூடாது என்பது தொடர்பாக விளக்கம் அளிக்க கோரி அவருக்கு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அவர் போலி சான்றிதழ்கள் சமர்ப்பித்தது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் பூஜா கெட்கர் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க தடை விதிப்பது தொடர்பாக பதிலளிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக யுபிஎஸ்சி விளக்கமளித்துள்ளது. பணியில் விதிமீறல், மாற்றுத்திறனாளி மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஓபிசி பிரிவு என பொய்யான சான்றிதழ்களை சமர்ப்பித்து பூஜா கெட்கர் ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்றதாக அடுத்தடுத்து சர்ச்சைகள் எழுந்த நிலையில் தற்போது அவரது ஐஏஎஸ் தேர்ச்சியை ரத்து செய்ய யுபிஎஸ்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வுக்கு தயாராக ஒவ்வொரு மாணவருக்கும் 10 மாதங்களுக்கு தலா 7500 ரூபாய் வழங்கப்படும். யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் வரும் 28ஆம் தேதி வரை portal.naammudhalvan.tn.gov.in UPSC_registration என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். மேட்டுப்பாளையம் முதல் தூத்துக்குடி வரை செல்லும் வாரம் 2 முறையிலான புதிய எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் கடலூர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ள மைசூர் மயிலாடுதுறை விரைவு ரயில் சேவையையும் அவர் தொடங்கி வைத்தார். வாரத்தில் 5 நாட்கள் இயக்கப்பட்டு வந்த மயிலாடுதுறை திருச்சி விரைவு ரயில் இனி தினமும் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 738 புள்ளிகள் சரிந்து 80,604 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 269 புள்ளிகள் சரிந்து 24,530 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 55,000 ரூபாயாகவும் கிராம் 6,875 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 45 காசுகள் குறைந்து 1 கிராம் 97 ரூபாய் 75 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தொழில்நுட்ப செயலிழப்பால் உலகம் முழுவதும் விமானங்கள், வங்கிகள், தொலைக்காட்சி சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் பேரிடர் மீட்பில் தன்னார்வ அமைப்புகளை ஈடுபடுத்துவது உள்ளிட்ட 6 சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கர்நாடகாவில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் காவிரி ஆற்றில் 78,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.